18 வருடமாக ஆர்சிபி அணி கோப்பைக்காக காத்திருக்கிறது. 9 வருடம் கழித்து மிகப்பெரிய ஒரு சாதனை. 4வது முறையாக ஒரு பக்கம் ஃபைனல்ல அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆர்சிபி அணி. பல கிண்டல்கள், விமர்சனங்கள். கோப்பையே அடிக்காத அணி, தோல்விக்கு எடுத்துக்காட்டான அணி ஆர்சிபி தான், இப்படியெல்லாம் கிண்டல் செஞ்சாங்க. இருந்தாலும் பொறுத்து கொண்டு 20 மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சிருக்கக்கூடிய, அதாவது சோசியல் மீடியால 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இப்படி இருக்கக்கூடிய ஒரே அணி இந்த இடத்துல ஆர்சிபி மட்டும்தான். எவ்வளவுதான் தோல்வியுற்றாலும், எத்தனை வருடங்கள் தோல்வி நீடித்தாலும் இந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் இருந்து கொண்டே இருக்கிறது ஆர்சிபி ரசிகர்களிடம் இருந்து. அதுவும் இல்லாம கிரவுண்ட்ல, எந்த கிரவுண்ட்ல வேணாலும் எங்க வேணாலும் நடந்தாலும் ஆர்சிபின்ற கோஷம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 2025 ஐபிஎல் கோப்பையை வென்றெடுத்தால் அதை வேர்ல்டு கப் மாதிரி கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்கிறது. உண்மை, ஐபிஎல் கப்ன்றதுனால சாதாரணமா கொண்டாடி தீர்த்திட மாட்டாங்க. 18 வருஷமா காத்திருந்த ஒரு காத்திருப்புக்காக இதை வேர்ல்டு கப் மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த வகையில நேற்று நடைபெற்ற ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் மேட்சை பற்றி தான் முழுமையாக இந்த தொகுப்புல நாம பார்ப்போம். முல்லான்பூர்ல பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி குவாலிஃபயர் 1 சொல்லுவாங்க. இதுல ஜெயிச்சா நேரா டைரக்டாவே ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அது பஞ்சாபா இருந்தாலும் சரி, ஆர்சிபியாக இருந்தாலும் சரி. பல தோல்விகள் இந்த இடத்துல ஆர்சிபிக்கு தன்னுடைய சொந்த மைதானத்துல. ஆனா இந்த இடத்துல முல்லான்பூர்ன்றது பஞ்சாபுக்கு சொந்த மைதானம். அதுல யார் வெற்றி பெறுவார்கள்? சொந்த மைதானத்துல சொந்த அணி தானே வெற்றி பெற வேண்டும். மாற்றாக ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் இல்லாம 60 பந்துகளை மீதமாக்கி இருக்கிறது தான் சொல்றாங்க. இப்படி ஒரு வெற்றி எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தா, இந்த இடத்துல தொடக்கத்துல டாஸை வின் பண்ணது ஆர்சிபி அணி தான். அப்படி டாஸை வின் பண்ணி உடனே ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த அடிப்படையில் எடுத்தாங்கன்னா தெரியல. இத்தனைக்கும் முல்லான்பூர் அந்த கிரவுண்ட் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கே ஒரு குழப்பமான நிலை தான். இது பேட்டிங்க்கு ஏதுவாக இருக்குமா, இல்ல போலிங்க்கு ஏதுவாக இருக்குமா அப்படின்ற ஒரு சிக்கல்லாம் இருந்தது. போட்டி முடிந்த உடனே பேட்டியில ஸ்ரேயஸ் ஐயர் கூட சொல்லி இருந்தாரு, நாங்க வந்து ஒரு திட்டம் போட்டோம், அந்த திட்டத்தை எங்களால வந்து உள்ள கிரவுண்டுக்குள்ளார வந்து எங்களால செயல்படுத்த முடியல. நாங்க எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா என்ன நடந்திருக்கும், ஒரு விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. ஆனா அன்கேப்டு பிளேயரா இருக்க வச்சுதான் எல்லாருமே அதிரடியாக விளையாடி 200 ரன்னை நம்ம அடிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்திலேயே எல்லா விக்கெட்டையும் இழந்துட்டு போயிட்டாங்கன்னு தான் ஸ்ரேயஸ் ஐயர் கூட அந்த மனதுல இருந்திருக்கும். காரணம், அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் தான் இந்த இடத்துல நடந்தது. எல்லாமே அன்கேப்டு பிளேயர். பிரியன்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், இந்த வதேரா, இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பிளேயர்களுமே இப்படி விளையாடி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அணி 101 ரன்னுக்கு சுருண்டு விட்டது. கிட்டத்தட்ட 14.1 ஓவர்கள். இதுல முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜோஷ் ஹேசல்வுட், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர். இவர் மட்டுமே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னொரு பக்கம் சுயஸ் சர்மா தன்னுடைய சுயசரிதியை எழுதி இருக்கிறாரு 8வது ஓவர்ல. அந்த இடத்துலயே 2 விக்கெட்டை கழட்டி கொடுத்திருக்கிறாரு. பவர் பிளேக்குள்ள 48க்கு 5 விக்கெட் விழுந்தாச்சு பஞ்சாப் அணி. என்னப்பா இப்படி எல்லாம் சுருண்டு போயிட்டீங்க? ஒரு நேரத்துல பிரியன்ஷ் ஆர்யாவும் பிரப்சிம்ரன் சிங் 2 பேர்ல ஒருத்தர் நின்னா போதும், இந்த இடத்துல அதிரடி காட்டி ஒரு 150 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு மிடிவல்ல இருக்கக்கூடிய சுஷாந்த் சிங்கோ யாரோ ஒருத்தர், அந்த இடத்துல வதேரா இருப்பாரு, ஏன் இப்படி இருக்கக்கூடிய பிளேயர்கள்ல யாராவது ஒருத்தர் நின்று அடிச்சு அந்த இடத்துல ரன் எடுத்துட்டு போவாங்க. போன மேட்ச்ல கூட இங்கிலீஷ் அடிச்சிருந்தாரு. இப்படியெல்லாம் ஆட்டம் வந்து களை கட்டி இருந்தது பஞ்சாபிற்காக. எப்படியே இவங்க தானே வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருந்தது. ஆனா இந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியது ஹேசல்வுட் மட்டும்தான். 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 21 ரன்களை விட்டு கொடுத்திருப்பார். 3.1 பால் போட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல பயங்கரமா ஒரு வீசி இருக்கிறார். அதுவும் தொடக்கத்துல இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயருக்கு பலவீனம் யாருன்னு பார்த்தா ஹேசல்வுட் தான். T20ல 9 இன்னிங்ஸ்ல நேருக்கு நேரா மோதி இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 3 முறை அவுட் ஆயிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, ஸ்ரேயஸ் ஐயருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த மைதானமான முல்லான்பூர்ல 5 மேட்ச்கள்ல 27 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு. இதுவே மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். அதுவும் இல்லாம ஆர்சிபிக்கு எதிராக தற்போது வரை 2025ல 3 லீக் போட்டி, அதாவது 2 லீக் போட்டி, ஒரு பிளே ஆஃப் சுற்று, இந்த குவாலிஃபயர் 1 விளையாடி இருக்கிறாங்க. இது மொத்தமாகவே சேர்த்து இந்த இடத்துல 11 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் இந்த மேட்ச்ல 2 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இவருக்கு முக்கியமான வீக்னஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் மட்டும் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா விக்கெட்டுகளுமே அடுத்தடுத்து 8 ரன் 7 ரன் சொற்ப ரன்கள்ல அவுட் ஆகியிருக்காங்க. ஸ்டோனிஸ் மட்டும் இந்த இடத்துல 26 ரன் அடிச்சிருப்பாரு. 2 4 2 6. கொஞ்ச நேரம் நீட்டிச்சாரு, ஆனா சுயஸ் சர்மா விடவே இல்லை. எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல தூக்கி போடப்பட்ட பந்து தான் சொல்ல முடியும். அந்த பந்தை எல்லாரும் அடிக்க ஆசைப்பட்டு ஒரு பக்கம் போல்ட் ஆகிட்டு LPW ஆகிட்டு 3 விக்கெட்டை எடுத்திருந்தாரு சுயஸ் சர்மா. 17 ரன்னை மட்டும் தான் விட்டு கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் ஹர்ஷ் தயால் தொடக்கத்திலேயே பிரியன்ஷ் ஆர்யாவினுடைய விக்கெட் எடுத்தாரு. நெக்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங்கினுடைய விக்கெட்டை எடுத்தது புவனேஸ்வர் குமார். 2 ஓவர் வீசி 17 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா பவுலர்களுமே சிறப்பாக செயல்பட்டு
ஒரு பக்கம் ஆர்சிபி அணிக்காக 101 ரன்களை மட்டும்தான் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். 14.1 ஓவர்களை மட்டும்தான் வீசி இருக்கிறார்கள். அதுலயும் குறிப்பாக 8வது ஓவர்ல தான் சுயா சர்மா தன்னுடைய சுயசரிதை எழுதுகிற மாதிரி 2 விக்கெட்டை எடுத்திருப்பாரு. அடுத்தடுத்து இந்த விக்கெட் தான் திருப்பு முனையாக அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி ஹேசல்வுட் எடுத்த விக்கெட் மட்டும்தான் திருப்பு முனையாக அமைஞ்சது. இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையில ஸ்டோனிஸ் அஸ்மதுல்லா ஹோமர்சாய் 12 பாலுக்கு 18 அடிச்சிருந்தாரு. அவர் 17 பாலுக்கு 26 அடிச்சிருந்தாரு. இந்த 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஒற்றை இலக்கத்திலேயே அவுட் ஆயிட்டு வெளியே போயிருந்தாங்க. கேப்டன் உட்பட ஸ்ரேயஸ் ஐயர் 2 ரன் மட்டும்தான். இதுல முற்றிலுமாக குறிப்பாக வித்தியாசமா ஒண்ணு நடந்தது. இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு 5வது பவுலராவே இங்க ஸ்டோனிஸ் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு பவுலரை நம்ம அதிகப்படுத்தும் நோக்கில அந்த பஞ்சாப் அணி யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல முஷிர் கான், அதாவது சர்ஃப்ராஸ் கானுடைய தம்பி முஷிர் கானை இறக்கிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் T20 விளையாடுறதே இந்த மாதிரி சர்வதேச அளவுலையும் சரி, இந்த IPL உள்ளூர் போட்டிகள் அளவுலையும் சரி, IPL இதுதான் என்ட்ரி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கு முன்பாக அந்த இடத்துல தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்தாரு. அந்த நேரத்துல பேட்டிங் ஆட வந்த உடனே விராட் கோலி அவர்கள் இவன் தான் தண்ணி வாட்டர் பாய்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதாகவும் அதை எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு சீனியர் வீரர் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இறங்குறா, சின்ன பையன், அவங்கிட்ட போயிட்டு வாட்டர் பாய்னு சொன்னா அந்த இடத்துல மனசு வலிக்காதான்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் அவரை விமர்சனம் செய்கிறார்கள். இன்னொரு தரப்புல இப்பதான் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்தான், அதுக்குள்ள பேட்டிங் இறங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் வித்தியாசமான பார்வையில தான் அதை கேட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பினர் விமர்சனம் செய்கின்றனர். ஆனா ஆர்சிபி தரப்பிலிருந்து இன்னொரு பதிலும் இங்கு கிடைச்சிருக்கிறது. என்னன்னா, இந்த இடத்துல முஷிர் கான் விராட் கோலி கிட்ட இருந்து பேட்டை வாங்கிட்டு போயிட்டு அவங்க இடத்துல போயிட்டு இந்த மாதிரி விராட் கோலி எனக்கு பேட்டை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா துள்ளி குதிச்சிருக்கிறாரு. அந்த போட்டோவும் தற்போது வெளியாகி எல்லாமே பிரபலப்பட்டு இருக்கிறது. இது அவரை கிண்டல் பண்ணதற்கு எல்லாரும் விமர்சிச்சாங்கல்ல, அதுக்காக இவர் பேட்டை கொடுத்து சரி பண்றாருன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பிலும் ஒரு விமர்சனம் இருந்தாலும் ஆர்சிபி தரப்புல விராட் கோலி அதெல்லாம் சொல்லல, இவன் தான் சர்ஃப்ராஸ் கானுடைய தம்பி முஷிர் கான் சொல்லிட்டு அந்த இடத்துல பேசினதாகவும் ஆர்சிபி தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உள்ள நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. மேட்ச் வெற்றி தோல்வி அப்பாற்பட்ட விஷயம். ஒரு சீனியர் வீரர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஆனா உண்மையாகவே விராட் கோலி அப்படி நடந்து கொண்டாரானா யாருக்குமே தெரியாது. அவர் என்ன பேசினாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல பவர் பிளேக்கு பஞ்சாப் அணி 48க்கு 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு சீனியர் வீரராக யாராச்சும் இருந்திருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் தாக்கு பிடிச்சு இன்னும் கொஞ்சம் நெட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 160 அந்த இலக்க தொட்டாலே போதுன்ற அந்த ஒரு விஷயத்திலே ஆடி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல 200 அடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. 10 ஓவருக்கு 60 ரன் வந்துருச்சு. இருக்கக்கூடிய ஓவர்கள் எல்லாம் சேர்த்து 78க்கு 8 விக்கெட் விழுந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் அஸ்மதுல்லா ஓமர்சாய் மட்டும் 6-4 அடிச்சிருக்காரு. கொஞ்சம் தூரம் நெட்டிட்டு போயிட்டு 101க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆர்சிபி அணியில இதே மாதிரி ஆடுவார்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னு கேட்டா பஞ்சாப் அணிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் நடைபெற்றது. இதுல பஞ்சாப் அணி 111 அடிச்சார்கள். அதற்கு கேகேஆர் 95க்குலாம் சுருண்டு போச்சு. அதே மாதிரி ஆர்சிபி அணியும் இந்த இடத்துல சுருண்டு போயிடுமான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிங் தரம் அந்த பக்கம் இருக்குதானா, இந்த பக்கம் போலிங் தரம் இருக்கிறது. இதற்கு முன்னால் கேகேஆருடன் ஆடும்போது சஹால் இருந்தாரு, இன்னொரு பக்கம் யான்சன் இருந்தாரு. இன்னைக்கு யான்சனுக்கு பதிலா ஜேமிசன் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சஹாலுக்கு பதிலா பிரார் இருக்கிறாரு. 2 பேருமே ஜொலிப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இந்த இடத்துல ஜொலிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ரன்கள் அடித்திருந்தால் 160 170 அடிச்சிருந்தா இவங்க 2 பேருமே நல்லாவே ஜொலிச்சிருப்பாங்க. அதுலயும் 3rd ஓவர் ஜேமிசன் போட்டாரு. என்ன ஓவர்ன்றீங்க, அந்த இடத்துல தான் ஸ்பின் ஆச்சு. எல்லாருமே தடுமாறி போயிட்டாங்க. மயங்க் அகர்வாலே திணறி போயிட்டு அந்த ஓவர்ல அடிக்கவே முடியல. ஆனா அதற்கடுத்த ஓவர்ல பொளந்து கட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் 23 பாலுக்கெல்லாம் 50 அடிச்சிருந்தாரு சால்ட் அவர்கள். அசால்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் 6-4 அடிச்சு யோசிக்கவே இல்லை, யார் அவுட் ஆனாலும் அவுட் ஆகலனாலும் பரவாயில்ல, நான் அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. ஆனா விராட் கோலி அவர்கள் ஏமாற்றத்தை அழிச்சிட்டாரு. 12 பாலுக்கு 12 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. மயங்க் அவர்களும் கொஞ்ச நேரத்தை தாக்கு பிடிச்சாரு. அதுக்குமா சால்ட்டும் இன்னொரு பக்கம் ரஜித் படிதாரோ 2 பேரும் சேர்ந்து பொலன்னு பொலந்து கடைசியா 6ஓட முடிச்சாரு ரஜித் படிதார். கேப்டன் இன்னிங்ஸ்னா கேப்டன் இன்னிங்ஸ் தான். ஆனா இந்த வெற்றி எல்லாம் கிடைச்சிட்ட பிறகு 102 ரன்களை அடிச்சுட்டாங்க. 10 ஓவருக்குள்ளார அடிச்சு முடிச்சாச்சு. இந்த இடத்துல சுயா சர்மாவுக்கும் ஒரு பக்கம் என்ன கொடுத்தாங்க, ஆட்டநாயகன் விருது கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அந்த பஞ்சாபினுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் சொன்னதான் இந்த இடத்துல வியப்புடன் இருந்தது. நாங்க மோதல்ல மட்டும்தான் தோர்த்தோம், போர்ல தோக்கல. இந்த இடத்துல நடந்தது பேட்டில். இது முடிஞ்சு போச்சுன்னா போரே முடிச்சு போச்சுன்னு அர்த்தமா? போர் முடியறதுக்கு இன்னொரு போட்டி இருக்கு. அது ஆடி முடிச்ச பிறகுதான் போர்ல யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு தான் கம்பீரமா போயிருக்கிறாரு. அதுவும் இல்லாம ரஜித் படிதார் இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு, இதை எப்படியாவது ஆர்சிபி ரசிகர்களுக்காக நாங்க எடுத்துட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம விராட் கோலி கூட இந்த இடத்துல தன்னுடைய ஒய்ஃபான அனுஷ்கா சர்மா கிட்ட இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குன்னு சொல்லிட்டு விரல் நீட்டி சொல்லி இருந்தாரு. 18 வருடம் கழித்து கோப்பை அடிக்கிற ஒரு கனவு, 9 வருடம் கழித்து ஃபைனலுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு திருப்தி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆர்சிபி மேல பல விமர்சனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்
எல்லாருமே இந்த இடத்துல கிண்டல் பண்ணவங்க தான். அந்த கிண்டலுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிக்குமா அடிக்காதான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆர்சிபி ரசிகர்களுக்காக அல்ல, அந்த டீமுக்காக அல்ல, அங்க இருக்கக்கூடிய விராட் கோலின்ற ஒற்றை ஆளுக்காக இந்த வாட்டி கப் அடிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அதர் டீம்ஸ் உட்பட, ஏன் விமர்சனம் செஞ்சிருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி உட்பட எல்லாருமே இந்த இடத்துல விராட் கோலிக்காக இந்த வாட்டியாச்சும் கப் அடிக்கணும், கப் அடிச்சு அவருக்கு மன நிறைவாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் வந்து ஈசால கப் நம்தே அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தல, அந்த முழக்கத்தை கூட பயன்படுத்தல. ஏன் ஏபிடி வில்லியர்ஸ் கூட சொல்லும் போது கூட விராட் கோலி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதீங்க, அதை நீங்க ஓரமா வைங்க, அதை சொல்லி நாம ஒரு வாட்டி கூட கப் அடிக்கல, ஆகையினால இந்த வாட்டி அந்த முழக்கத்தை நம்ம பயன்படுத்தாம கடைசி வாட்டி அந்த இடத்துல போயிட்டு நம்ம கப் அடிக்கணும். அதுவும் இல்லாம அந்த கப் அடிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா இல்ல ஃபைனலுக்கு வந்தாச்சு, இனி அந்த இடத்துல ஏபிடி வில்லியர்ஸ் இருப்பாரு, அந்த இடத்துல கப்பை ஜெயிச்சு ஒரு பக்கம் கப்பை தூக்குற நேரத்துல விராட் கோலியோட சேர்ந்து நானும் தூக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில இந்த ஃபைனலுக்கு கண்டிப்பா ஏபிடி வில்லியர்ஸ் வருவாரு. அப்படி வருகிற சூழ்நிலையில இந்த இடத்துல ஆர்சிபி கப் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.